இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, அதாவது காலை உணவு திட்டம், மாலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை வந்து கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான் சொல்லலாம் அவரை. ஏன்னா யூடியூப் சூப்பர் ஸ்டார்னா யார் சொல்லுவோம் நம்ம? உங்களுக்கே தெரியும் நல்லா, மிஸ்டர் பீஸ்ட். அவர் தான் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அவர் யூடியூப்ல தான் பெரிய பெரிய சம்பவம் பண்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது ரியல் லைஃப்ல வேற மாதிரியான சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்களாக்கா, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காருங்க அவரு. நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து பண்ணுவாங்களா, அந்த காலை உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கு ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பள்ளிக்கு யாருமே போகிறது கிடையாது, ஸ்கூலுக்கு யாருமே போகாம அந்த மாதிரி வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பண்ணைங்க தாங்க அதிகமாக வேலைக்கு போவாங்க. இந்த கொக்கோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு சாக்லேட்டு, அதில் தான் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கான ஒரு விதமான வந்து ஒரு சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு விதமான வந்து ஒரு விதை அது. அதுலேருந்து வந்து நிறைய சாக்லேட்டுக்கு தேவையானதை எடுப்பாங்க. அந்த பண்ணை தான் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த பண்ணையில் வந்து ஏகப்பட்ட குழந்தைங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது வந்து ஸ்கூலுக்கே போக முடியாமல், ஸ்கூலுக்கு எந்த வசதி இல்லாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே அங்கே வந்து இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அங்கே யாருமே. ஏன்னா வசதி இல்லை, அங்கே வந்து போனதான் சாப்பாடு அந்த மாதிரி அங்கே வந்து இருக்காங்க. அதனால வந்து அவங்க யாருமே அங்கே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அங்கே எல்லாமே இருக்காங்க. அங்கே உள்ள ஸ்கூல்ல காலை உணவு திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்திருக்காருங்க. அவர் கொண்டு வந்து ஒரே வாரத்தில் நிறைய பேர் 10% அங்கே எல்லாருமே குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது வேலைக்கு போக முடியாமல், அதாவது ஸ்கூல் போக முடியாமல் வேலைக்கு போகிறாங்கன்னா எதனால? அவங்க சாப்பிட்றதுக்கு தான். சாப்பாடு தேவை நம்மளுக்கு அன்றாட இதுக்கு. அதனால வந்து மிஸ்டர் பீஸ்ட் வேற லெவல் பண்ணியிருக்காரு, சம்பவம் பண்ணியிருக்காரு. அங்கே போய் அங்கே உள்ள ஸ்கூல்லலாம் அங்கே உள்ள இதெல்லாம் கணக்கெடுத்து அங்கே வந்துட்டு இந்த காலை உணவு திட்டத்தை நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு 15 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அங்குள்ள குழந்தைகள்லாம் வந்து அடாப்ட் பண்ண தகவல் வேற வந்திருக்கு. இந்த விஷயமே பெரிய சூப்பரான விஷயங்க, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க நிறைய பேர் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரியல, இவ்வளோ பேர் இவ்வளோ கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த மாதிரி காலை உணவு திட்டம்னா வந்து ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதம் கிடையாது, லைஃப் லாங் அந்த ஸ்கூலுக்கு அவங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்கனாக்கா, அவர் எந்த அளவுக்கு அந்த இதை யோசிச்சு எடுத்திருப்பாரு, அந்த முடிவை எடுத்திருப்பாரு. உண்மையிலே எனக்கு பெரிய சல்யூட்டுங்க அவருக்கு வந்துட்டு. உண்மையாகவே அவர் வந்துட்டு லைஃப் லாங் ஃபுல்லாகவுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க விஷயத்தில் இவ்வளோ ஒரு கேர் எடுத்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே வேர்ல்டு லெவலில் வந்து பயங்கர ஒரு நியூஸ் அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் ஆகுதோ இல்லையோ, நம்ம சேனல் மூலியமாக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன் நான்.